வணக்கம். நேற்றைய தினகரன் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. 26,00,000 கிலோ நெல் மூட்டைகள் மாயமானதாக அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் கபீர்தாம் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லில் 26,00,000 கிலோ நெல் மாயமானதாகவும் அவற்றை எலிகள் தின்றதாகவும் கரையான்கள் தின்றதாகவும் விசாரணை அறிக்கை தெரியப்படுவதாக கூறி செய்தி வெளியிட்டிருந்தது. என்ன ஒரு குடும்பம்னா, அவ்வப்போது நாம் பத்திரிகையில் பார்ப்பதுண்டு, போலீஸாரால் கைப்பற்றப்படுகின்ற கஞ்சாக்கள் எலிகள் தின்றதாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள். அதுபோல் 26,00,000 கிலோ மாயமானதாகவும் அவைகள் எலிகள் தின்றதாகவும் இந்த அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, அவற்றின் மதிப்பு 8 கோடியை தாண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் அந்த கொள்முதல் நிலைய பொறுப்பாளர் பிரதேஷ் பாண்டே மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. அவ்வப்போது நெல் மூட்டைகள் கஞ்சா மூட்டையிலேருந்து இப்போ நெல் மூட்டை எலிகள் தின்று மாயமான செய்தி ஒரு புதிய செய்தி தான்.